Welcome to Free ICT Tutorials Tamil. Third at Pori Search Engine. இணையத்தில் இருந்து நமக்கு தேவையான விடயத்தை வினைத்திறனாகவும் துல்லியமாகவும் தேடி அறிவதற்கு இந்த தேடற் பொறி மிக முக்கியமானது. இந்த தேடற் பொறியானது பல்வேறு ஆயிரக்கணக்கான இணையதளங்களில் உள்ள தகவல்களை சேகரித்து நாம் தேடும் விடயம் தொடர்பாக மிக பொருத்தமான விடைகளை எங்களுக்கு தேடித்தரும். ரைட், இங்கு பிரபலமான 3 சர்ச் என்ஜின்ஸ் தேடற் பொறிகள் காட்டப்பட்டுள்ளது. மிக பிரபலமான ஒரு தேடற் பொறி தான் இந்த கூகுள். அதனுடைய இணைய முகவரி தான் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஜாஹூ என்பதும் ஒரு பிரபலமானது. அது இந்த இணையதள முகவரி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பிங் www.bing.com என்பது அதனுடைய இணையதள முகவரியாக இருக்குது. இவை 3 மிக பிரபலமாக பயன்படுத்தப்படும் தேடற் பொறிகள். இவை தவிர MSN, AOL, ask.com இப்படி பல தேடற் பொறிகளும் பாவனையில் உள்ளன. இப்போ உதாரணமாக கூகுளில் ஃப்ளவர் என்ற ஒரு வேர்டை எப்படி நாங்கள் சர்ச் பண்ணுவது என ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கலாம். ரைட், இந்த வெப் அட்ரஸ் பாரில் நாங்கள் டைப் பண்ண வேண்டியது www.google.com என்டர் பண்ணுறோம். கீபோர்டில் என்டர் கீயை பயன்படுத்தி. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பார் ஒன்று காணப்படுது. இந்த பார் தான் இதில் சர்ச் பண்ண வேண்டிய கீவேர்டை நாங்கள் இங்கே டைப் பண்ண வேணும். இந்த பாரில் நாங்கள் கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான விடயம் ஃப்ளவர். ஆகவே ஃப்ளவர் என்று நாங்கள் டைப் பண்ண வேணும். டைப் பண்ணி என்டர் கீயை பாவிக்கிறோம். இந்த என்டர் கீயை பாவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் இங்கே நிற்கிது. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் தொடர்பான இணைப்புகள் வெப்சைட்ஸ் காணப்படும். எங்களுக்கு பிக்சர் தான் தேவை, இமேஜ் தான் தேவை என்று சொன்னால் நாங்கள் இதில் 2வது ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் இமேஜஸ் என்றதை நாங்கள் இப்போ கிளிக் பண்ண வேணும். ஃப்ளவர்ஸுன்ற இமேஜஸ், அதாவது படங்கள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் தொடர்பாக வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி எங்களுக்கு தேவையான அந்த விடயத்தை நாங்கள் இதில் டைப் பண்ண வேணும். சர்ச் பண்ணுற அந்த இடத்துல டைப் பண்ணி போட்டு என்டர் கீயை பாவிக்க வேணும். அல்லது என்டர் கீயை பாவிக்கலாம், அல்லது இந்த சர்ச்சுக்குரிய இந்த ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கள் என்றால் வாய்ஸ் மூலமும் நாங்கள் இப்போ எங்களுடைய சர்ச் பண்ணுற அந்த வேர்டை நாங்கள் வழங்க முடியும். சர்ச் பை வாய்ஸ் என்ற இந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணியும் வாய்ஸ் மூலம் கதைப்பதனால் இப்போ நாங்கள் கதைத்து அந்த குறிப்பிட்ட வேர்டை அதில் உள்ளீடு செய்து நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃப்ளவர் என்று நாங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஃப்ளவர் என்று நாங்கள் கூறுவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட உள்ளீடு அங்கு போடப்பட்டு பிறகு நாங்கள் இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ சில நேரங்களில் நாங்கள் சர்ச் பண்ணும்போது பல இணைய பக்கங்கள் எங்களுக்கு காட்டப்படும். நாங்கள் சர்ச் பண்ணிக்கல அந்த சர்ச் இப்போ சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த சர்ச் பாரில் நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை டைப் பண்ணி சர்ச் என்ற அந்த பட்டனை கிளிக் பண்ண வேணும். இப்படி நாங்கள் சர்ச் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை பயன்படுத்தினால் அந்த சொற்களை டபுள் கோட்டேஷனில் இட வேணும். டபுள் கோட்டேஷன் சொன்னால் இரட்டை மேற்கோள் குறி. அந்த இரட்டை மேற்கோள் குறி போடாவிட்டாலும் எங்களுக்கு அதன் விளைவு வரும், ஆன்சர்ஸ் வரும். ஆனால் டபுள் கோட்டேஷன் இடுவதனால் துல்லியமான தேடலை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான சொற்களை மட்டும் பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம்ஸ் ஆஃப் மியூசியம்ஸ் இன் ஆக்ஸ்ஃபோர்ட் என்று போடப்பட்டுள்ளது. இது ஒரு பிழையான செயற்பாடாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இதில் இன், ஆஃப் போன்ற இந்த தேவையற்ற சொற்களை நாங்கள் நீக்கிவிட்டு தேவையான விடயத்தை மட்டும் குறிப்பிட முடியும். எங்களுக்கு நேம்ஸ் தேவை. ஆக்ஸ்ஃபோர்ட் என்ற இடத்துல உள்ள மியூசியம்ஸுன்ற நேம்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே ஆக்ஸ்ஃபோர்ட் மியூசியம்ஸ் என்று போடலாம். அல்லது ஆக்ஸ்ஃபோர்ட் மியூசியம்ஸ் நேம்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஸ்ஃபோர்ட் மியூசியம்ஸ் என்று போட்டாலே எங்களுக்கு நேம்ஸ் தான் வரும். கூகுள் சர்ச் என்ற அந்த பட்டனை கிளிக் பண்ண வேணும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை தேட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான இந்த சொற்களை நாங்கள் ப்ளஸ் அடையாளம் போட்டும் சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்கள் இதில் ரோஸ் ப்ளஸ் ஃப்ளவர் என்று போட்டுட்டு என்டர் பண்ணி கொள்ள முடியும். இப்படி என்டர் பண்ணினாலும் எங்களுக்கு அந்த விளைவு கிடைக்கும். இப்போ இமேஜஸ் என்பதை கிளிக் பண்ணுவதன் மூலம்
இந்த ரோஜா பூக்களுடைய படங்களை மட்டும் நாங்கள் துல்லியமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.